We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. இந்த 4 பண்பு தான் அடிப்படை பண்பு. அரசியல் சட்டத்தை 150 தடவை திருத்திட்டோம். இப்பவும் திருத்த போறோம், நாளைக்கும் திருத்த போறோம். இப்ப டீலிமிட்டேஷன் வந்து திருத்த போறோம். ஆனால் 13 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் உட்கார்ந்து 140 நாள் ஆர்குமெண்ட்டை கேட்டு நடு இரவு 12 மணி வரைக்கும் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை திறந்து வச்சு கேட்டு அந்த வாதத்திற்கு பிறகு என்ன சொன்னார்கள் என்றால், நாடாளுமன்றத்திற்கு அரசியல் சட்டத்தை திருத்துவதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை பண்புகள் இருக்கிறது இல்ல, இந்த 4 பண்பு, இந்த 5 பண்பு, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு இறையாண்மையுள்ள ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு சமதர்ம நாடு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்தியா ஒரு குடியரசு. இந்த 4 தன்மைகளையும் நீங்கள் மாற்றக்கூடாது. யார் வேணாலும் ஆட்சிக்கு வா, மோடி வா, யார் வேணாலும் போ, எதை வேணாலும் மாத்திக்க. அரசியல் சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended என்று 13 நீதிபதிகள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த பெருமை அம்பேத்கருக்கு உண்டு. அது அல்ல அம்பேத்கர் நிறைவடைவது. அந்த அம்பேத்கர், இந்த தேசத்திற்கு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்த அம்பேத்கர் பதவி விலக நேரிட்டது. ஏன் பதவி விலகினார்? எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்காக விலகினார்? அவர் ஏன் அவ்வளவு பெரிய பதவி விட்டுட்டு வந்தாரு? 3 காரணங்களுக்காக விளங்கினார். ஒன்று, இந்து திருத்த மசோதா, இந்து மதத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்த ஒரு பில், ஒரு மசோதா, ஒரு சட்டம் முன்வடிவு. அந்த சட்ட முன்வடிவை நேரு ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு முற்போக்குவாதி. அவரெல்லாம் கடவுளை பத்தி கவலைப்படாதவர். தன்னை ஒரு அக்னாஸ்டிக், நான் கடவுளை பற்றி எனக்கு உண்டா இல்லையான்னு கவலையே இல்லை, நம்ம இல்லைன்னு சொல்றோம், சில பேர் இருக்குங்கிறான். அவர் என்ன சொன்னார்னா, உண்டா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு நான் போகல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னார். அப்படிப்பட்ட நேரு அதை ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்டப்பட்ட நாடாளுமன்றத்திற்கு வருது. அதுல என்னென்னலாம் இருக்கு? பெண்களுக்கு சொத்துரிமை 1. 2, பெண்களை வந்து போக பொருளா வச்சிருக்கீங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறீங்க. குடிகாரனா அயோக்கியனா அவனோட வாழ்ந்தே திருந்துங்கிறீங்க. அப்படி இல்ல, கணவனை பிடிக்கவில்லை என்றால் மனவிலக்கு, டைவர்ஸ் பெற்றுக் கொள்வதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை வேண்டும். சொத்து, டைவர்ஸ். சரி, குழந்தையே இல்லைன்னு அதுக்காக 3 முன்னாடி அடிக்கிறான்ல, அதெல்லாம் கிடையாது. தத்தெடுப்பதற்கு உரிமை வேண்டும் அந்த பெண்ணுக்கு. இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார். இதெல்லாம் இன்னைக்கு சாதாரணமா போச்சு உங்களுக்கு. இதுக்கெல்லாமா ஒரு அம்பேத்கர் தேவைன்னு உங்களுக்கு தோணுது. இப்படி தோணுன விளைவுதான் கண்டவெல்லாம் வந்து உட்காந்துருக்கான். தெரிய மாட்டேங்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லல, இந்த சட்ட திருத்தத்தை அம்பேத்கர் கொண்டு வந்து நிறைவேற்றினால் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குன்னு, எங்களுக்கு சொத்துல பங்கு வேணான்னு இங்க இருந்து நம்ம சங்கராச்சாரியார், பெரிய சங்கராச்சாரியார் ஒரு 500 பேத்துக்கு டிக்கெட் போட்டு இந்து மதம் எங்கே போகணும் நூல் எழுதினார்ல தாத்தாச்சாரி, அந்த தாத்தாச்சார் தலைமையில எல்லா தலைவர்களையும் போய் பார்த்து, நீங்க சொத்துல பொம்பளைங்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் கட்டு போயிடுவா, இன்னொருத்தனோட ஓடி போயிடுவா, அவளுக்கு சொத்து இல்லாம இருக்க வரைக்கும் தான் புருஷனோட ஒழுங்கா இருப்பா அப்படின்னு மனு கொடுத்தவர் தான் சங்கராச்சாரியார். நேரு ஒப்புக்கொண்டார். ஆனா அந்த கட்சியில இருந்த ராஜேந்திர பிரசாத் ஜனாதிபதி, முதல் ஜனாதிபதி ஒத்துக்கல. இந்த சட்டத்தை கொண்டு வந்து நான் பதவியை ராஜினாமா பண்ணுவேன். பிராமணர்கள் எல்லாரும் அழுத்தம் கொடுத்தார்கள், பொம்மநாட்டிக்கு சொத்தானாங்க. அவரால் கொண்டு வர முடியல. அப்ப நான் வெளியே போறேன்னு சொன்னார். வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து தான் ஏன் பதவி விலகுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது காரணத்தை நாடாளுமன்றத்திற்கு சொல்ல வேண்டிய உரிமை இருக்கு. அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், நான் ஏன் போறேன்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் தயார் பண்ணார். அதுல சொன்னாரு, முதல் காரணம், இந்து மதத்தில் நான் சில திருத்தங்களை கொண்டு வந்தேன், இந்து திருத்த சட்ட மசோதா. அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தேன். விவாதம் தொடங்கிவிட்டது. விவாதம் தொடங்கியதற்கு பிறகு பிராமணர்களும் உயர்ந்த ஜாதிக்காரர்களும் கொடுத்த அழுத்தத்தால் அந்த சட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அது எனக்கு முதல் தோல்வி, ஒப்புக்கொள்ள மாட்டேன். அப்பதான் கலைஞர் ஒரு தடவை சொன்னேன். கலைஞருக்கு ஒரு விழா நடந்துச்சு 1929. தந்தை பெரியார் பெண்களுக்கு சொத்துல பங்கு வேணும்னு சொல்லி தீர்மானம் போட்டார் செங்கல்பட்டு மாநாட்டில். 29 பெரியார் போட்ட தீர்மானத்தை 89 கலைஞர் நிறைவேற்றினார் என்று எல்லாரும் கைத்தட்டுவாங்க. அதுல இடையில ஒரு பெரிய பொடி இருக்கு, நான் தான் அதை போட்ட முதல்ல கலைஞரை வச்சுக்கிட்டு. 29 பெரியார் கொண்டு வந்தார், 89 கலைஞர் சொன்னார். அதுல இன்னொரு பெரிய வெடி பொடி இருக்கு. 56 அம்பேத்கர் பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று
இந்த சட்டத்தை கொண்டு வந்த நேரத்தில் அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்ட அம்பேத்கர் வெளியே வந்து சொன்னார், பத்திரிகையாளர்களை சந்தித்தார். என்ன சொன்னார் என்றால், பெண்களுக்கு உரிமை வேணும், டைவர்ஸ் உரிமை வேணும், தத்தெடுக்கிற உரிமை வேணும். இதெல்லாம் ஒரு நல்ல சமுதாயத்திற்கு அடையாளம். இன்னமும் பெண்களை பொத்தி பொத்தி ஒரு போக பொருளா வச்சிருக்கீங்களே, அவளுக்கு ஆசாபாசம் இருக்காதா? ஏன் புருஷன் சரியில்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு புருஷன் கல்யாணம் பண்ணி கூடாதா? ஏன்டா அப்படி அந்த பொண்ணை உணர்ச்சியாளர் மிண்டங்களா வச்சிருக்கீங்க? அப்படிங்கிறதுக்காக நான் சீர்திருத்தத்தை உலகமயமாக்கல் கொண்டு வந்தேன், தோக்கடிச்சிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அப்படியே இருக்கு பதிவு. டுடே ஐ ஹவ் பீன் டிஃபீட்டட். நான் இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனக்கு அவருக்கு ஏற்கனவே நீரிழிவு சுகர்லாம் வந்துருச்சு. உடனே சத்து 56 இறந்துடுறாருல. அவர் சொல்லுகிறார், ஸ்டில் a day will come, a leader will emerge to fulfill my commitment. நான் செத்து போயிடுவேன், என்றைக்காவது இந்த நாட்டில் ஒரு தலைவன் வருவான், இந்த சட்டத்தை நிறைவேற்றி தருவான். எனக்கு தெரியாது யாருன்னார். அம்பேத்கர் 56ல சொன்னார் ஒரு தலைவன் வரான் என்று. அந்த தலைவன் தான் இந்த தலைவன் கலைஞன். அவரை உட்கார வச்சு சொன்னார். இப்படிலாம் அம்பேத்கருக்கு வரலாறு. ஆனால் இப்ப ராமகிருஷ்ணன் சொன்னாரே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரியார் என்னென்னலாம் செய்தார்னு, இதையெல்லாம் காட்டிலும் இன்றைக்கு தினேஷ் பட்டதாரி, இந்த மேடையில் இருக்கிற பல பிற்படுத்தப்பட்டவர்கள், கவுண்டராக இருந்தாலும், நாடாராக இருந்தாலும், செட்டியாராக இருந்தாலும் எல்லாரும் பட்டதாரி, எல்லாரும் அரசு வேலைக்கு போகக்கூடிய தகுதி உள்ளவர்கள். இவர்கள் எல்லாம் பட்டம் பெறுவதற்கும் அரசு பதவிக்கு போவதற்கும் காரணம் அம்பேத்கர், அம்பேத்கர், அம்பேத்கர். என்ன சொன்னார்னா, வெள்ளக்காரங்காலத்திலே நான் மந்திரியா இருந்தேன். 1946 வைஸ்ராய் கவுன்சில். அப்ப வைஸ்ராய் கவுன்சில் ஒரு லேபர் மினிஸ்டர், அம்பேத்கர் லேபர் மினிஸ்டர் 46ல. நான் வெள்ளக்காரன் லேபர் மினிஸ்டரா இருக்கும்போது தாழ்த்தப்பட்டவர்கள் யார், அதை வெள்ளக்காரன் எடுத்துட்டான். யார் தாழ்த்தப்பட்டவர்கள்? தீண்டாமை, தொடக்கூடாது, பார்க்க கூடாது, நெருங்க கூடாது, குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஜாதி இருக்குல்ல. இப்ப தமிழ்நாட்டில் பறையர், பல்லர், அருந்ததியர், அது மாதிரி ஆந்திராவில் மாலாடி. இப்ப எல்லா மாநிலத்திலும் தாழ்த்தப்பட்டவர்கள் யார், தொடக்கூடாத மக்கள் யார், அவர்களுக்கு கல்வி கிடையாது, எல்லாம் இருக்கு. அவங்கதான் பட்டியல் இனம், ஷெட்யூல்டு காஸ்ட். அந்த ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியல் வெள்ளக்காரனே தயார் பண்ணான். உருவாக்குனது அவளும் இந்த மதமும். இவெல்லாம் ஏன்டா அப்படி இருக்கான், படிக்க வைடான்னு சொல்லி யாரார் தான் தாழ்த்தப்பட்டவன்? ஏன்னா இந்த ஊர்ல ஒரு பேர் சொல்றீங்க, ஆந்திராவில் ஒரு பேர் சொல்றீங்க, ஒரிசாவில் ஒரு பேர் சொல்றீங்க. இப்ப சொல்றோம்ல தலித்து. இந்த தலித்து தான் யார் யாரு என்னென்ன ஜாதி, மாநில வாரியா எடு. ஷெட்யூல்டு காஸ்ட் எடுத்தாச்சா? தமிழ்நாட்டுக்கு வராங்க, பறையர், பல்லர், அருந்ததியர், தொம்பன், இன்னும் 5-6 ஜாதிலாம் இருக்கு. இதெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள். ஆந்திராவில், கேரளாவில் எல்லாம் எடுத்தாச்சு. இதற்கெல்லாம் இடஒதுக்கீடு வெள்ளக்காரன் கொடுத்துட்டான். வெள்ளக்காரன் கொடுத்துட்டான். கொஞ்சம் கொடுத்தானே, நிறைய கொடுத்தானே, கொடுத்துட்டான். ஏன்னா வாங்கிட்டார் அம்பேத்கர். நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய மனிதாபிமானி, மானுட சமுத்திரம் நான் என்று கூவுனான். அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாரதிதாசன் சொல்லுவார், மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. எல்லாரும் மனுஷன்டா, ஜாதி மயிறு மட்ட போடா. அம்பேத்கர் சொன்னார், யூனிவர்சல் பிரதர்ஹுட், சர்வதேச சகோதரத்துவம். சர்வதேச சகோதரத்துவம், மாநில சமுதாயம் நான் என்று கூவுனா, ரஷ்யாவில் இருக்கணும் மனுஷன், அவனுக்காக நீ போராடணும், கருப்பனுக்காக நீ போராடணும். எங்காவது ஒருவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒடுக்கப்பட்டால் பாதிக்கணும். பெரியாரே அதானே. பெரியார் பணக்காரனா பிறந்தாரு, ஏழைக்காக போராடினார். பெரியார் ஆணாக பிறந்தார், பெண்ணுக்காக போராடினார். பெரியார் ஓரளவு உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜாதியிலே பிறந்தால், ஆனால் ஒடுக்கப்பட்டவனுக்காக போராடினார். இதுதான் மானுட சமுத்திரம் நான் என்று கூறு. யூனிவர்சல் பிரதர்ஹுட் அம்பேத்கர் அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை. அப்போ அம்பேத்கர் எங்க நிக்கிறாருன்னா, அவர் பாக்குறாரு என்னென்ன பாக்குறாரு. ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிந்து உமன். இந்து மதத்தில் பெண்கள் ஏன் கீழே கிடக்குறாங்க? பெரியார் ஆணாக பிறந்தார், பெண்ணுக்காக போராடினார். பெரியார் ஓரளவு உயர்ந்த ஜாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜாதியிலே பிறந்தால், ஆனால் ஒடுக்கப்பட்டவனுக்காக போராடினார்.